கோலாலம்பூர் லம்பா பந்தாய் வட்டாரத்தில் உள்ள இந்தியர்களுக்காக இணைய மோசடி விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. இப்தார் எனப்படும் துன் அப்துல் ரசா ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை தொடர்புத்துறை அமைச்சரும் லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஃபாமி ஃபட்சில் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார். இந்திய சமூகத்தின் மத்தியில் பல்வேறு வகையான இணைய மோசடிகளை அடையாளம் காணவும், தவிர்க்கவும், புகார் அளிக்கவும், அது தொடர்பான அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளவும், நடைமுறை திறன்களை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் இப்தார் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தியது. இணைய மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கையை எதிர்கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் அதிகரித்து வரும் இணைய மோசடி சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அதேவேளையில் இது மக்கள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. லம்பா பந்தாய் வட்டாரத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த இணைய மோசடி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இவர்கள் அனைவரும் பந்தாய் ரியா பிபிஆர் கரிஞ்சி, பிபிஆர் சரி பந்தாய், பிபிஆர் சரி சம்பாக்கா, பிபிஆர் கம்போங் லீமாவ் மற்றும் பிளாட் சரி பஹாங் ஆகிய அடுக்குமாடி வீடமைப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆவர். இணைய பாதுகாப்பு மற்றும் வணிக குற்றத்துறையில் பரந்த அனுபவம் உள்ள 2 பேச்சாளர்களான பினாங்கு பாராடயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவர் ASP தேவன் ராமன் மற்றும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC துணை இயக்குனர் தான் ஸ்ரீ கதிரவன் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இணைய மோசடி தொடர்பான தங்கள் அனுபவங்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர். நிறைவு விழா நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அடுத்த ஆண்டு முதல் 16 வயதிற்கு உட்பட்ட இளம் வயதினர் சமூக வலைதள கணக்குகளை திறக்க அனுமதிக்கப்பட மாட்டார் என்றார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் இணைய பாதுகாப்பு சட்டத்தில் இந்த புதிய உத்தரவு கொண்டுவரப்பட்டு இணைய வலைதளங்களில் இருந்து 16 வயதிற்கும் கீழ்ப்பட்ட அனைத்து பிள்ளைகளும் தடுக்கப்படுவர் என்று டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். Saya juga ingin beri penegasan bahawa walaupun kita ada undang-undang yang cukup untuk tangani masalah buli cyber seperti pindaan kepada kanun keseksaan, pindaan kepada Akta Komunikasi dan Multimedia serta Akta Keselamatan dalam Talian ataupun Online Safety Act yang akan berkuasa insya-Allah 1 hari bulan Januari 2026. பிள்ளைகள் இணைய கைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தடுத்து அவர்களுக்கான புறப்பாட நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு பெற்றோர்களை டத்தோ ஃபாமி கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.